திமுக தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக அவர்கள் கருதி கொண்டாலும் அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி இளமை இன்னும் நீடிக்கிறது. வரலாற்றில் திமுக இந்த தேர்தலில்தான் 26 கட்சி கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையும் வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கிற வரவேற்பும் திமுகவை இந்த முடிவெடுக்க தூண்டியிருக்கிறது. 26 கட்சிகளை கூட்டணி வைத்து கூட்டணியில் சேர்த்து பேச்சுவார்த்தை இன்றைக்கு சுமூகமாக முடியவில்லை என்பதை விட முடிந்துவிட்டது என்று அறிவித்த கட்சிகள் கூட அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை விட ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு, மதிமுக நடந்து முடிந்த பொது தேர்தலில் 6 இடங்கள் கொடுத்து 4 இடங்களில் அவர்கள் வென்றார்கள். அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறவிடுமானால் 8 தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அண்ணன் வைகோ அவர்களுக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தகுதியும் பொறுப்பும் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. வைகோ தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து கைவிடப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி 8 தொகுதி கேட்ட கட்சிக்கு 4 தொகுதி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தித்து நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து அவர்களை சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் உங்கள் சொந்த சின்னத்தில் நில்லுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, பிஜேபி கூட்டணி. அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு சீஃப் தலைமை தாங்குகிறது என்றாலும் அதிமுகவினுடைய தலைமையை ஜீரணிப்பதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தயாரில்லை. மதுராந்தகத்தில் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பேசுகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமையும் என்கிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்கிறார். மேடையிலேயே வெளிப்படையாக இந்த முரண்பாடு வெடித்துவிட்டது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று நரேந்திர மோடி சொன்னதற்கு பிறகு இப்படி சொல்லாதீர்கள் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. நீ என்ன எங்களுக்கு செக்கு வைக்கிறாயா, வா டெல்லிக்கு என்று ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவரை, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒருவரை டெல்லிக்கு அழைத்து என்ன சொன்னார்கள் என்று தெரியாமலே இன்றைக்கு அச்சடித்த பிண்டத்தை போல எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார். ஆகவே தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த கூட முடியாத அளவுக்கு அச்சத்திலும் பீதியிலும் உறைந்து கிடக்கிறது அதிமுக. இன்றைக்கு இந்த சூழலில் தாவேகா மட்டும்தான் சுயமரியாதையோடு தனித்தன்மையோடு 234 தொகுதிகளிலும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்துக்கு வருகிறோம். என்டிஏ கூட்டணியில டிவிக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அவர்களுக்கு அப்படி ஒரு விருப்பமும் நோக்கமும் இருக்கிறது, விருப்பமும் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது, அந்த விருப்பத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. இனிமேல் அதற்கான வாய்ப்பில்லை. எங்கள் தலைவர் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்துத்தான் இவ்வளவு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தொடரும். இந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு செய்தி வருது. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நானும் கேள்விப்பட்டேன். ஆனா தாவேகா தொண்டர்கள் மத்தியில் அப்படி எந்த விதமான சலனமும் இல்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.